Hi sisters and brothers, welcome to our channel Gurukrupa 369. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான பார்ட் சியில் பயோகிராஃபிஸ் பார்க்குறோம் இல்லையா. லாஸ்ட் பயோகிராஃபி வந்து அப்ரஹாம் லிங்கன் 9th ஒன்று. இது பார்த்துட்டோன்னா எல்லா பயோகிராஃபிஸும் முடிஞ்சிடும். அது வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க குயிக்காக ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 9th ஓல்டு புக்கில் இருக்குது. 1 minute அப்பாலஜின்ற லெசன் தான் வந்து அப்ரஹாம் லிங்கன் பற்றி கொஞ்சோண்டு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒன்லைனரும் கொஞ்சம் நோட்ஸ் ஹேண்ட் நோட்ஸில் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம். புக் இல்லாதவங்களுக்காக தான் ஒன்ஸ் நம்ம ரீட் பண்ணுறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த 1 minute அப்பாலஜின்ற லெசன் தான் இது. இந்த கோட் வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. த லிகசி யூ லிவ் இஸ் த ஒன் யூ லிவ். இந்த கோட் வந்து யாருக்கு ரிலேட்டட் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க, அப்ரஹாம் லிங்கனுக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். லெசன் வந்து கலோனல் ஸ்காட் வாஸ் ஒன் ஆஃப் த கமாண்டர்ஸ் ஆஃப் த ட்ரூப். அவர் வந்து ஒரு கமாண்டராக இருக்கார். கார்டிங் த கேபிட்டல் ஃப்ரம் அட்டாக்டு பை த கான்ஃபெடரேட் ஃபோர்ஸஸ் இன் நார்த்தன் விர்ஜீனியா. நார்த்தன் விர்ஜீனியாவில் அந்த கான்ஃபெடரேட் ஃபோர்ஸஸில் அவர் வந்து கமாண்டராக இருக்கார். ஸ்காட்ஸ் ஒய்ஃப் ஹேட் ட்ரோன்டு இன் ஏ ஸ்டீம் ஷிப் கொலிஷன் while returning home after a journey to Washington to nurse her sick husband. அவங்க ஒய்ஃப் வந்து கலோனல் ஸ்காட்டோட ஒய்ஃப் வந்து ஒரு ஷிப்பில் ரிட்டர்ன் வரும்போது கொலிஷன் நடந்து அவங்க வந்து இறந்துருப்பாங்க. ஸ்காட் ஹேட் அப்பீல்டு டு ரெஜிமெண்டல் கமாண்டர் ஃபார் லீவ் டு அட்டெண்ட் ஹர் பரியல் அண்ட் கம்ஃபர்ட் ஹிஸ் சில்ட்ரன். He requested had been rejected as the battle seemed imminent and every officer was essential, but Scott, as was his right, had pressed his request to the charm of the command until it reached the Secretary of War, Edwin Stanton. Edwin Stanton யார்? Secretary of the War வந்து Edwin Stanton. Since Stanton had also rejected the request, the colonel had taken his appeal to all the way to the top. ஃபஸ்ட்டு அவங்க எல்லா ரைட்ஸ் லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அவரோட ஹெட்டுக்கிட்ட போய் கேட்பார். அந்த செக்ரட்டரி யார்? செக்ரட்டரி ஆஃப் த வார் யார்? எட்வின் ஸ்டாண்டன். அவர் வந்து அவரோட போக விட மாட்டார். இங்கே வந்து வாருக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த லீவை வந்து கொடுக்கல. யார்? எட்வின் ஸ்டாண்டன். நெக்ஸ்ட் வந்து ஸ்காட் வென்ட் டு ஹிஸ் கமாண்டர் இன் சீஃப் இன் த பிரசிடென்ஷியல் ஆஃபீஸ் லேட் ஆன் இஸ் சாட்டர்டே நைட். எப்போ வந்து சரி இன்னும் மேலே ஆஃபீஸரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து கமாண்டர் இன் சீஃபை வந்து பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பிரசிடென்ஷியல் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. என்றைக்கு போகிறாருன்னா சாட்டர்டே நைட்டு போகிறாரு. ஹி வாஸ் அலௌடு இன் ஆஸ் எ லாஸ்ட் விசிட்டர். சரிங்களா, அவர் தான் வந்து லாஸ்ட்டாக அன்றைக்கி பிரசிடெண்ட்டை பார்க்க போகிறாரு சாட்டர்டே நைட்டு. சரிங்களா, ஹி வாஸ் அலௌட் இன் அண்ட் லாஸ்ட் விசிட்டர். லிங்கன் லிசன் டு த ஸ்டோரி அண்ட் ஸ்காட் ரீகால்டு த பிரசிடெண்ட் எக்ஸ்ப்ளோடட், am I to have no rest? Is there no hour or spot when or where I may escape these constant requests? Why do you follow me here with such business as this? Why do you not go to the war office which is in charge of all matters of papers and transportation? ஏன் வந்து சும்மா எங்கள் தொல்லை கொடுக்குறீங்க, இந்த மாதிரி டைம்லலாம் லீவ் எல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கும் தான் ரெஸ்ட் இல்லை அப்படி இப்படின்னு திட்டிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வார் ஆஃபீஸ் போய் அங்கே வந்து அங்கே தானே எல்லாமே ஒர்க்கு உங்களுதெல்லாம் பார்த்துக்குறாங்க, அங்கே போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கிளாஸரி பார்த்துக்கலாம். அப்பாலஜினா அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரெக்ரெட், லெகசினா சம்திங் ஹேண்டட் டவுன் பை பீப்புள் ஹூ லிவ்ட் பிஃபோர். சரிங்களா, ரிஜெக்டட்னா நாட் கிராண்டட், இம்மினென்ட்னா நியரிங், எசென்ஷியல்னா இம்பார்ட்டன்ட், கான்ஸ்டன்ட்னா ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்காட் டோல்டு லிங்கன் ஆஃப் ஸ்டாண்டன்ஸ் ரிஃப்யூசல். அப்புறமா வந்து சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவங்க வந்து எனக்கு சேங்ஷன் பண்ண லீவுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிரசிடென்ட் ரிப்ளைடு, தென் யூ ப்ராபப்ளி ஆர் நாட் டு கோ டவுன் த ரிவர். Mr. Stanton knows all about the necessities of the hour. He knows what rules are necessary and the rules are made to be enforced. It would be wrong of me to override his rules. இந்த கோட் வந்து சொல்லியிருக்காங்க. It would be wrong of me override his rules and decisions of this kind. It might work disaster to important moments. ஆல்ரெடி வந்து ஸ்டாண்டன் என்ன சொல்லியிருக்காரு, லீவ் கொடுக்கல இல்லையா, அதனால லிங்கன் சார் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு எல்லா ரைட்ஸுமே தெரியுது, எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், இந்த வார் டைமில் வந்து லீவ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னா அவரோட இது வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாத ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா லிங்கன் சார் தான் சொல்கிறாரு. இட் மே ஒர்க் டிசாஸ்டர் டு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் தென் யூ ஆர் டு ரிமெம்பர் தட் ஐ ஹாவ் அதர் டியூட்டிஸ் டு அட்டெண்ட் டு ஹெவன் நோஸ் enough for one man and I can give no thought to question of his kind. Why do you come here to appeal to my humanity? Don't you know that we are in the midst of a war? நம்ம வந்து வாருக்கு நடுவில் இருக்கோம், இது கூட தெரியல உனக்கு அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணுறாரு. that suffering and death press upon all of us, that works of humanity and affection which we cheerfully perform in days of peace are all trampled upon the outlaid by war, that there is no room left for them. There is but ஒன் டியூட்டி நவ் டு ஃபைட். நம்மளுக்கு வந்து இப்போது இந்த வார் சுச்சுவேஷனில் வந்து
வேறு எந்த ஒர்க்குமே இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஃபைட் பண்ணி நம்மளோட நாட்டை வந்து நம்ம காப்பாற்றணும், அந்த மாதிரி தான் பேசுகிறாரு அவர் லிங்கன் சார். எவ்ரி ஃபேமிலி இன் த லேண்ட் இஸ் crushed with sorrow, but they must not each come to me for help. I have all the burdens I can carry. Go to the war department. Your business belong to there. If they cannot help you, then bear your burden as well. All must until this war is over. Everything must yield to the paramount duty of finishing this war. இது வந்து சொல்கிறது யார்? எவ்ரி திங் மஸ்ட் ஈல்டு டு த பேரமௌண்ட் டியூட்டி ஆஃப் ஃபினிஷிங் வார்ன்ற கோட் யார் சொல்கிறாங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் தான். அவங்கவுங்க வேலை இருக்கும், ஃபஸ்ட்டு போய் வார் டிபார்ட்மெண்ட்டை பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பாருங்கன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கலோனல் ஸ்காட் ரிட்டன் டு ஹிஸ் பராக்கை, அவங்களோட பிளேஸ்க்கு வராரு. பாண்டரிங் ஓவர் லிங்கன்ஸ் வேர்ட்ஸ், நினச்சிட்டே அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டே வராரு. am I to have no rest? Why do you follow me here with such business as this? இப்படின்னு சொன்னது வந்து அப்ரஹாம் லிங்கன். அந்த வேர்ட்ஸ் வந்து அவர் நினச்சிட்டு திரும்ப மனசில் வேதனைப்பட்டுட்டே வராரு. You ought to remember that I have other duties to attend, to have heavens no enough for one man. I have all the burden I can carry. இது எல்லாமே அவர் பேசியிருப்பார் இல்லையா அப்ரஹாம் லிங்கன், அதை நினச்சிட்டே வராரு கலோனல் ஸ்காட். நெக்ஸ்ட்டு early the next morning, Colonel Scott heard a rap at the door. He opened it and there stood the president. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கதை தட்டுற மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரசிடென்ட் வந்து டோர்கிட்ட நிற்கிறாரு. He took Scott's hand, held them and broke out, my dear colonel, I was a brute last night. I have no excuse to offer. I was weary to the last extent, but I had no right to treat a man with a rudeness who has offered his life to his country, much more a man in great affliction. I have had a regretful night and now come to beg your forgiveness. இந்த கோட் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. now come to beg your forgiveness. டோர் தட்டின உடனே நான் வந்து லாஸ்ட் நைட் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன், டயர்டாக இருந்தேன், அதனால் வந்து நான் ஒன்று வந்து ஒழுங்காக இது ட்ரீட் பண்ணல, அது எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இவர்கிட்ட சாரி கேட்குற மாதிரி சொல்கிறாரு, ஃபர்கிவ்னஸ் கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு he said he had arranged the Stanton for Scott to go his wife funeral. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஸ்டாண்டன் கிட்ட பேசியிருக்கேன், நீ வந்து உங்கள் ஒய்ஃபோட ஃபியூனரலுக்கு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. his own carriage, the commander in chief took the colonel to the steamer wharf of the Potomac and wished him God speed. அவங்களே வந்து ஷிப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் க்ளாசரி. என்ஃபோர்ஸ்னா அப்பீல்டு, ஓவர் ரைட்னா செட் அசைடு, ட்ராம்பிள்னா க்ரஷ்டு, ஈல்டுனா கிவிங். ஈல்டு வந்து ஆல்ரெடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. பேராமௌண்ட்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ப்ரோக் அவுட்னா ஸ்டார்ட் சடன்லி, வியரின்னு டயர்டாக இருக்குது, அஃப்ளிக்ஷன்னா சாரோ, ரிக்ரெட்ஃபுல்னா ஃபீலிங் சாரி, வார்ஃப்னா எ லேண்டிங் ஸ்டேஜ் அலாங் த ஷோர், கூட்டிகிட்டு வர மாதிரி வந்து இது பண்ணுறாங்க லாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே சோர்ஸு அண்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த புக் த வார் இயர்ஸ் வால்யூம் 3. எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா வால்யூம் 2 or 3 கேட்பாங்க. வால்யூம் 3லேருந்து தான் இந்த சோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. சங்கமான் எடிஷன் பை கார்ல் சாண்ட்பர்க், காப்பிரைட் 1939, Harcourt Inc. This particular episode on Abraham Lincoln is titled, இந்த 1 minute apology எது கீழே டைட்டில் பண்ணியிருக்கேன்னா, the legacy you leave is the one you live. இந்த பாக்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். த வார் இயர்ஸ் வால்யூம் 3லேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. லிங்கன் எந்த டைட்டில் கீழே இந்த எபிசோடு வருதுன்னா, த லெகசி யூ லிவ் இஸ் த ஒன் யூ லிவ். இந்த கோட் வந்து யாருக்கு ரிலேட்டடுன்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டான இல்லாத விஷயம் மட்டும் பார்த்துக்கலாம். February 12, 1809 to April 15, 1865 அப்ரஹாம் லிங்கனோட பர்த் டெத்து சரிங்களா. இவர் வந்து 16th பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. யூஎஸ்ஏவோட 16th பிரசிடென்ட் யாருன்னா வந்து அப்ரஹாம் லிங்கன். இவர் தான் முதல் அசாசினேட் பண்ணப்பட்ட ஒரு பிரசிடென்ட். பர்சனல் லைஃப், தாமஸ் லிங்கன் ப்ளஸ் நான்சி ஹான்ஸ் லிங்கன் அவங்களோட பேரண்ட்ஸு. பார்ன் வந்து ஹட்கன் வேலி, கென்டுக்கி. அட் 9 years ஏஜ் மதர்ஸ் டைடு டியூ டு த மில்க் சிக்னஸ், வந்து அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. 1817 கென்டுக்கி டு பெர்ரி மூடு, அவங்க வந்து அந்த ஒரிஜினல் பிளேஸ்லேருந்து பெர்ரின்ற பிளேஸ்க்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷன் கம்பெயின் டைமில் வந்து ஒரு சின்ன கேர்ள் தான் வந்து லிங்கனுக்கு வந்து பேர்டெல்லாம் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும், அந்த தாடியெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவர் வந்து அதே கெட்டப்பில் தான் நம்ம இங்கே இருந்தாலும் பார்த்துருப்போம். போஸ்ட் மாஸ்டர், சர்வேயர்ஸ், ஷாப்கீப்பர் இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மண்டேலா சாரும் கிளர்க்காகவும் வாட்ச்மேனாகவும் ஒர்க் பண்ணார் இல்லையா, இவரும் போஸ்ட் மாஸ்டர், சர்வேயர்ஸு, ஷாப்கீப்பராக வேலை பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பிளாக் ஹவுஸ் வார் வந்து 1832 சரிங்களா. அதில் வந்து ஒரு வாலண்டியராக ஒர்க் பண்ணியிருப்பார்.
இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு லா, கிராமர், மேத்ஸில் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? மேரிடு மேரி டோடுன்றவங்க வந்து மேரி பண்ணியிருப்பாங்க. மேரிடு மேரி டோடு. யார்? மேரி டோடு. 1842 இவருக்கு வந்து 4 பேர், 4 சன்ஸ் இருப்பாங்க. இவருக்கு வந்து லா, கிராமர், மேத்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்குது. பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லாதது எல்லாமே. பொலிட்டிக்கல் லைஃப் வந்து சர்வ்டு இலினாய்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் 1834 to 1840. ஃபவுண்டர் ஆஃப் ரிப்பப்ளிகன் பார்ட்டி. இவங்களோட பார்ட்டி என்னதுன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டி. 1847 என்டர் ஃபர்ஸ்ட் நேஷனல் பாலிடிக்ஸில் வந்து என்டர் பண்ணியிருப்பாங்க. நிக் நேம் பாருங்கள். இவரோட நிக் நேம் யார்? அப்ரஹாம் லிங்கனோட நிக் நேம் வந்து ஹானஸ்ட் அபேன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நிறைய வாட்டி எலெக்ஷனில் தோற்றுருப்பார். செனேட்ரியல் எலெக்ஷன் 1858 லாஸ் அண்ட் ஃபேமஸ். 1860 நாமினேட்டட் as a ரிப்பப்ளிகன் பார்ட்டிஸ் பிரசிடென்ஸ் கேண்டிடேட்டாக வந்து 1860 வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து 1854 டீல் ஸ்லேவரி பை ஹிம் ஆர்கியூடு. ஸ்லேவரி அபாலிஷனுக்கெல்லாம் இவர் வந்து இது பண்ணியிருப்பாங்களே, அதை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கோட் நமக்கு தெரியும். ப்ரேஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள்ன்றது தான் கவர்மெண்ட் டெமோக்ரஸின்னு சொல்லியிருப்பார்ல. இந்த கோட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்லையும் நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த கோட் வந்திருக்குது. அமெரிக்கன் சிவில் வார் எப்போ ஸ்டார்ட் ஆகிருப்பாருங்க? 1861 to 1865. டேட் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 1861 to 65. நெக்ஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் கெட்டிஸ்பர்க். பேட்டில் ஆஃப் கெட்டிஸ்பர்க் பாருங்கள். 50,000 சோல்ஜர்ஸ் வந்து கில்ட் இன் த பேட்டில். நவம்பர் 19, 1863 கெட்டிஸ்பர்க் ஸ்பீச்சில் வந்து அப்ரஹாம் லிங்கன் 3 minutes 3 நிமிஷம் வந்து பேசியிருப்பாங்க. அந்த 3 நிமிஷத்தில் வந்து 272 வேர்ட்ஸ் வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. He declared that the deaths of so many brave soldiers would not be in vain. இந்த ஸ்பீச்சில் தான் வந்து டெமோக்ரஸினா பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள்ன்ட்டு சொல்லியிருப்பார். சரிங்களா? இந்த ஸ்லேவரி அபாலிஷனுக்காக எந்த கான்ஸ்டியூஷன் எத்தனாவது அமெண்ட்மெண்ட்னா 13th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் பண்ணியிருப்பாங்க. ஸ்லேவரி அபாலிஷன் பற்றி டீல் பண்ணுற அமெண்ட்மெண்ட் எதுனா அமெண்ட்மெண்ட் 13. அது வந்து எப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா April 8, 1864. ராட்டிஃபிகேஷன் பண்ணது வந்து December 6, 1865. அதாவது நம்ம அடாப்ட் பண்ணுறதா அப்புறமா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா அதுதான் சொல்கிறாங்க. அமெண்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. 13 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு. ஹி வாட்ச்டு April 14, 1865 ஃபோர்ட்ஸ் தியேட்டரில் வந்து வாஷிங்டன் அவர் அமெரிக்கன் கசின் என்ற ஒரு பிளேயை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பார் அவங்க ஒய்ஃபோட சேர்த்து. ஃபோர்ட்ஸ் தியேட்டரில் பார்க்குறாரு பாருங்கள். ஜான் வில்கின்ஸ் பூத், ஜேடபிள்யூ பூத்ன்றவர் தான் வந்து ஃபயர்ட் அட் பேக் ஆஃப் லிங்கன் ஹெட்டு. பின்னாடியிலேருந்து சுற்றுவார் ஹெட்டுக்கு. லிங்கன் டைடு 7:22 இந்த நெக்ஸ்ட் மார்னிங் April 15. சரிங்களா? April 14 வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. April 15 மார்னிங்கில் வந்து 7 மணி அளவில் வந்து 7:30 அளவில் வந்து டெத் ஆயிடுவார். பிரசிடென்ட் ஜான்சன் வாஸ் ஒன் இன் த நெக்ஸ்ட் மார்னிங். பிரசிடென்ட் ஜான்சன் தான் நெக்ஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக வந்திருப்பார். சாரி, இதில் ஒன்லைனர் பார்த்துடலாம். February 12, 1809 டெத் வந்து April 15, 1865. ஃபாதர் வந்து தாமஸ் லிங்கன், மதர் வந்து நான்சி ஹேங்ஸ், ஸ்டெப் மதர் வந்து சாரா புஷ் ஜான்சன். இந்த ஜான்ஸ்டன் தான் வந்து நெக்ஸ்ட் இதுவாக வந்திருப்பாங்க இல்லையா. நெக்ஸ்ட் ஹி இஸ் த 16th president ஆஃப் USA. பார்த்துக்கோங்க. ஹி லாஸ்ட் டு செனேட்டர்ஸ் டு ஸ்டீஃபன் ஏ டாக்லஸ் 1858 சீரீஸ் ஆஃப் டிபேட். யார்கிட்ட வந்து இவர் தோற்றுருப்பாருன்னா ஸ்டீஃபன் டாக்லஸ் ஆப்போசிட் கேண்டிடேட். பார்த்துக்கோங்க. ஸ்போஸ் வந்து மேரிட்டோட. கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் எப்போ வந்து அங்கே பேசியிருப்பாருன்னா 1863 பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அசாசினேஷன் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் இவர் தான். எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் எப்போனா 1863 ஃப்ரீட் ஆல் லேபரர்ஸ். ஃபாதர் வந்து தாமஸ் லிங்கன், மதர் வந்து நான்சி ஹேங்ஸ் பார்த்தோம் இல்லையா. சர்வ்ட் அஸ் அ நியூ சேலம்ஸ் போஸ்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அது எந்தனா நியூ சேலம்ஸ் போஸ்ட் மாஸ்டர். He served a New Zealand postmaster. Next வந்து he received a patent for flotation device. பாருங்கள், இது நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு flotation device வந்து ஒரு பேட்டன்ட் வாங்கியிருக்காரு, அவரே கண்டுபிடிச்சி. For the movement of boats in shallow water. லிங்கன் இஸ் த ஒன்லி பிரசிடென்ட் டு ஹோல்டு எ பேட்டன்ட். ஒரே ஒரு பிரசிடென்ட் வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்கிறது யாருன்னா லிங்கன் சார் தான். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஃப்ரம் த ரிப்பப்ளிகன் பார்ட்டி. ரிப்பப்ளிகன் பார்ட்டிலேருந்து வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் இவர் தான். இந்த 13th அமெண்ட்மெண்ட் December 6, 1865 அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் பார்த்துருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.